முருகன் அறுபடாய் விடுகள். மிகுந்த ஆன்மீக இன்பத்தை பெற முருகப் பெருமானின் 6 பிரசித்தி பெற்ற இருப்பிடங்களுக்குச் செல்வோம். முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளை மகிழ்ச்சியுடன் தரிசிப்போம். அவை பின்வருமாறு: திருத்தணி, பழனி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை. இந்த 6 தலங்களிலும் முருகப்பெருமான் வாசம் செய்வதாலும் 6 முகங்கள் கொண்டதாலும் முருகப்பெருமான் ஆறுமுகக் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு பழைய தமிழ் படத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடன் ஆதரிக்கும் தெய்வமும் நீயே, முருகா 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 என்ற பாடலில் முருகனின் முக்கியத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, ஓ என் அருமை முருகப் பெருமானே, நீரே எங்கள் தாய் தந்தை, எங்களை இரக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய். ஓ என் அன்புள்ள முருகா முருகா முருகா. சிறு குழந்தைகளால் கூட முருகப்பெருமான் வணங்கப்படுகிறார். அனாதை குழந்தைகளுக்காக நடத்தப்படும் பெரும்பாலான இல்லங்களில் பூஜை அறையில் முருகப் பெருமானின் படங்களைக் காணலாம். சிறு குழந்தைகள் முருக பாடல்களை மனப்பூர்வமாக பாடுவது வழக்கம். மேலும் அவர்கள் ஸ்ரீ ஸ்கந்த சஷ்டி கவசத்தின் ஸ்லோகங்களை பாராயணம் செய்வார்கள். இந்து மதத்தை பின்பற்றும் பள்ளிகளில் பள்ளி மாணவர்களை தவறாமல் முருகனை வழிபட பள்ளி நிர்வாகம் ஊக்குவிக்க வேண்டும். சாதாரண சுற்றுலா தலங்களுக்கு அழைத்துச் செல்லாமல் முருகனின் அற்புதமான அறுபடை வீடுகளுக்கு அழைத்துச் செல்லலாம். முருகா என்ற வார்த்தையை ஒருமுறை உச்சரித்தால் தெய்வீக அமிர்தம் நம் நாவில் பாய்வது போல உணர முடியும். 1 வயது முதல் 100 வயது வரை உள்ளவர்கள் முருகப்பெருமானின் 6 தலங்களுக்கும் சென்று ஆன்மீக ஞானம் பெறலாம். வெறுமனே முருகப்பெருமானை பற்றிச் சொல்வதால் நமக்கு உடனடி பக்தி கிடைக்காது. ஒருமுறை முருகப் பெருமானின் நாமத்தின் இனிமையை நாம் சுவைத்தால் சிவபெருமானின் மகன் நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருப்பார். ஒல்சோ ரெட் முருகனின் ஆசிர்வாதத்துடன் எதிலும் வெற்றி பெறுவோம். பாம்பன் சுவாமிகள் தியானம் செய்து கொண்டிருந்தபோது முருகப்பெருமானின் தெய்வீக தரிசனத்தை கண்டுள்ளார். இவருடன் அகத்திய முனிவரையும் அருணகிரிநாதரையும் சுவாமிகள் தரிசித்துள்ளார். இந்த உண்மை சம்பவம் முருகபக்தர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமும் முருகன் மீது நம் உண்மையான பக்தியை வெளிப்படுத்தினால் நிச்சயம் ஒரு நாள் நமக்கும் அவர் தரிசனம் தந்திடுவார். அப்போதுதான் நம் பிறப்பின் நோக்கம் நிறைவேறும்.